Hi students, நாம இந்த வீடியோல எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் தான். இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா சென்னையில லொகேட் ஆயிருக்கு. நாம இந்த வீடியோல என்னென்னலாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் அஃபோர்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம கோச்சிங் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அதாவது சென்னையிலேயே பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் காலேஜ்னு சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ்ல சீட் வேணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு டாப் காலேஜஸ்க்கான ரிவ்யூ தான் இது. இந்த காலேஜ் ஏன் இவ்வளவு டாப் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட ரேங்கிங் தான். இந்த காலேஜ் ரேங்கிங் பாத்தீங்கன்னா NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. NIRFல பாத்தீங்கன்னா 96th பொசிஷனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜஸ்ல இருக்கிற கோர்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா NBA-வால அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. ஸோ ரேங்கிங் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் பயங்கரமாவும் இருக்கு. கோர்சஸ் வைஸ் பார்த்தாலுமே NBA சர்டிஃபிகேட் வாங்கினால இது ஒரு சூப்பரான காலேஜஸ்னே சொல்லலாம். அடுத்ததான் இந்த காலேஜஸ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ECE, ட்ரிபிள் இந்த மாதிரி பல கோர்சஸ் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, இந்த காலேஜஸ்ல இவ்வளவு கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, கோச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலேஜஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே பயங்கரமான கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எடுத்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த காலேஜஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ரிவ்யூல தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே தனித்தனியாக லேபரேட்டரிஸ் இருக்கு. இந்த லேபரேட்டரிஸ்ல பார்த்தீங்கன்னா அப் டு டேட் எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இது மூலியமா நீங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகேப்பா, காலேஜ் ரேங்கிங் சொல்லிட்டேன், கோர்சஸ் சொல்லிட்டேன், கோச்சிங் சொல்லிட்டேன். சரி, அடுத்ததா இதுல பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 36 lakhs per annum வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 5.5 lakhs வரைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜஸ்ல விசிட் பண்ற கம்பெனிஸ் மட்டுமே பாத்தீங்கன்னா 650+ கம்பெனிஸ் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்: கூகுள், ஜோகோ, விப்ரோ, மைக்ரோசாஃப்ட், குவால்காம், ஆடி, BMW இந்த மாதிரி பல கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு MNC கம்பெனியில் போகணும், இல்லை ஒரு கோர் கம்பெனியில் போகணும் அப்படின்னா 2 வகையான கம்பெனிஸுமே வந்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஸ்கில்ஸை மட்டும் டெவலப் பண்ணீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜஸ்ல கிடைக்கும். சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க, நான் இந்த காலேஜை சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்படிங்கிறப்ப நீங்க இந்த காலேஜஸ் பத்தி என்ன ரேங்கிங் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்னோட கருத்தை பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு 10க்கு 8.7 கன்ஃபார்மாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கு. ஸோ கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் வேணும்னா இந்த காலேஜஸ்ல கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் என் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படின்ற எந்த டவுட் இருந்தாலும் சரி கண்டிப்பாக சீலத்தை நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜோடைய இன்னொரு சவிதா யூனிவர்சிட்டி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க டொனேஷன்ஸே இல்லாம டைரக்டா அட்மிஷன்ஸ் வாங்கிக்க முடியும். இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜா இருக்கட்டும், இல்ல சவிதா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இந்த 2 காலேஜஸ்ல எப்படி அட்மிஷன் பண்றது டவுட் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு எந்த காலேஜ் நல்லா இருக்கும், இல்ல எந்த கோர்ஸ் எடுத்தா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற டவுட் இருந்தாலுமே சரி கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.